Hello viewers, welcome to Super Brain. Example 8.11 பார்க்கலாம். Calculate the median for the following data அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Height கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டர்ல நமக்கு. Number of students கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த சம்ல மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு அப்சர்வேஷன்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு நம்ம போட்டோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சியும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது எத்தனை பேர் இருக்காங்க, 160 சென்டிமீட்டர் ஹைட்டில் 12 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது ஃப்ரீக்வன்சி அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், மீடியன் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல அசெண்டிங் ஆர்டர்லாம் அரேஞ்ச் பண்ணணும். இந்த ஹைட்லாம் இதில் பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150. ஸோ 150 நான் இங்கே போட்டுக்கிறேன். இந்த 150க்கு நேராக என்ன ஃப்ரீக்வன்சி இருக்கோ அதை இங்கே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த பெரிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 152 தான். ஸோ 152 போட்டுக்கிறேன். அதுக்கு நேராக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ நெக்ஸ்ட் 154. 154க்கு நேராக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 155. அதுக்கு நேராக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 இருக்கு. அதுக்கப்புறம் 156. அதுக்கு நேராக 3 இருக்கு. அதுக்கப்புறம் 160. அதுக்கு நேரம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 161. அதுக்கு நேரம் 4 இருக்கு. ஃபர்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டர்ல நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதுக்கு நேராக இருக்கிற ஃப்ரீக்வன்சியும் எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ ஹைட் சென்டிமீட்டர்ல இருக்கு. அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா 150 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கிறவங்க எத்தனை பேருன்னு பாத்தீங்கன்னா 8 மெம்பர்ஸ். நம்ம மீறி என்ன அப்படின்னா என்ன பண்ணுவோம், நார்மலா சென்டரா வர வேல்யூ தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிடுவோம். பட் இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 8 மெம்பர்ஸ்னா அப்போ 150 8 டைம்ஸ் வரும். அப்போ 152 4 டைம்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய டைம்ஸ் இந்த நம்பர்ஸே ரிப்பீட் ஆகிட்டு நிறைய டைம்ஸ் வந்துட்டே இருக்கும்போது நமக்கு நடுவில் எது வரும்னே நமக்கு தெரியாது இல்லையா. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே இங்கே போட்டுக்கோங்க. இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே இங்கே போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், கிராஸாக பார்க்கணும். ஸோ இந்த 4ஐயும் இந்த 8ஐயும் ஆட் பண்ணால் என்ன வருமோ அதை இங்கே போட்டுக்கலாம் 12. இப்போ இந்த 12ஐயும் இந்த 3ஐயும் ஆட் பண்ணால் என்ன வரும் நமக்கு 15. அது இது 3க்கு நேராக போடணும். அதுக்கப்புறம் இது ரெண்டும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும் 22 வரும். அது 7க்கு நேராக போகணும். இப்போ 22ஐயும் 3ஐயும் ஆட் பண்ண என்ன ஆகும் 25 வரும். இப்போ 25ஐயும் 12ஐயும் ஆட் பண்ண போகிறோம். எவ்வளோ வரும் நமக்கு 37 வரும். அதை இங்கே போட்டுக்கோங்க. இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ண போகிறோம் 41 வரும். அவ்வளோதான். லாஸ்ட்டாக நமக்கு என்ன வருதுன்னா 41 வருதா. அப்போ என்னுடைய வேல்யூ தான் 41. இங்கே என்ன லாஸ்ட்டாக முடியுதோ அதுதான் நம்மளுடைய என்னுடைய வேல்யூ. இப்போ இது நீங்கள் மொத்தத்தையும் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும் 41 தான் கிடைக்கும். ஸோ இது என்ன நம்பர், ஆட் நம்பர். மீடியனில் ஆட் நம்பராக இருந்தால், அதாவது இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி கொடுத்து ஆட் நம்பராக இருந்தால் நமக்கு நார்மலாக எப்பயும் கொடுக்குற அதே ஃபார்முலா தான். பட் ஈவன் நம்பராக இருந்தால் மட்டும் நம்ம வேறு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ மீடியனுக்கு ஃபார்முலா என்ன, n+1/2th வேல்யூ. ஸோ n நமக்கு இங்கே 41 + 1/2 வேல்யூன்னு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா 41 + 1 42 ஆகும். 42/2 பார்த்தீங்கன்னா 42/2னே போட்டுக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் போடலாம். ஸோ இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இது 1 டைம் கேன்சல் பண்ணிக்கலாம். இது 2 டைம், இது 1 டைம். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வருதுன்னா 21st வேல்யூ நமக்கு வருது. ஸோ 21st வேல்யூ இதில் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் பார்க்கணும். ஸோ இதில் 21st எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா 15க்கும் 22க்கும் நடுவில் தான் நமக்கு 21 வரும். இதில் பெருசு எடுத்துக்கணும். ஓகே, 15ம் 22 இருக்குன்னா இதில் எது பெருசு நமக்கு 22. ஸோ இதுக்கு நேராக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதுதான் நமக்கு ஆன்சராக வரப்போகிறது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 155 சென்டிமீட்டர் தான் நமக்கு ஆன்சர். இந்த 21 எங்கே வருதுன்னு பார்த்து அதுக்கு நேராக இருக்கிறது தான் நம்மளுடைய மீடியனாக இருக்கும். ஸோ எவ்வளோ சென்டிமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 155. therefore median equal to 155 சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டுக்கோங்க. அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.